உங்கள் விவேக் பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் எலிக்சர் ஆஃப் லைஃப் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட் என்னன்னா கொரியன் ரெட் ஜின்சங் இந்த வந்து டேப்லெட்டை பத்தி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் இது ஒரு மனிதனுக்கு ஒரு கிடைக்க பெறாத ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த காலத்துல வந்து இது ராஜாக்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. இது கிங்ஸ் ஆஃப் ஹெர்ப் அப்படிம்பாங்க. இது ஒரு ராஜ மூலிகை. இப்பேற்பட்ட ஒரு மூலிகையானது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு கிடைக்க பெறாத ஒரு அரிய பொக்கிஷம். இந்த அரிய பொக்கிஷத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா மோடிகேர் லிமிடெட் வந்து எக்ஸலண்டா பிளான் பண்ணி இதை வந்து கொரியால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கவர்மெண்டோட அவங்க டைப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியன் பங்கி ஜின்சங் கோஆபரேட்டிவ் அசோசியேஷன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வேல்யூபிள், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஜின்சங் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேர்ல்டு லெவல்ல வந்து ரெக்கார்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்பேற்பட்ட கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அரேஞ்ச்மெண்ட் வித் மோடிகேர் டு சப்ளை இன் இந்தியா. அப்போ எக்ஸ்க்ளூசிவா வந்து மோடிகேருக்காக என்ன பண்றாங்க, அவங்க ரெட் ஜின்சங் சப்ளை பண்றாங்க. இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம் ஒயிட் ஜின்சங் கிடைக்கும், நிறைய ஜின்சங் கிடைக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா 25 டைப்ஸ் ஆஃப் ஜின்சங் இருக்கு. அதுல வந்து கொரியன் ரெட் ஜின்சங் அப்படிங்கிறதுக்கு மோஸ்ட் வேல்யூபிள். ஒரு சில தாவரத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். ஒரு சில மண்ணில் வந்து ஒரு தாவரம் சரியா வளராது. ஆனா அதே தாவரம் சரியான மண்ணு ரகம் கிடைச்சுன்னா பயங்கரமா வளரும். அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இது கொரியால வந்து வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம். இந்த தாவரமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 years old, 6 வருஷம் கழிச்சு எடுக்கக்கூடிய பேரா இருந்தா மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து அது வந்து ரொம்ப அற்புதமா ஒரு அபண்டன்ஸா இருக்கும். அப்படி என்ன இந்த 6 வருஷம்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொரியன் ரெட் ஜின்சங் 6 years அப்படின்னு போட்டிருப்போம். 6 yearsனா என்ன அப்படின்னா ஒரு தாவரம் நட்டு 6 வருஷம் அந்த வேருக்காகவே. இது தாவரத்தை வளர்க்கறதுக்காக நடக்கூடிய மூலிகை செடி கிடையாது. இது வேர் வளர்க்கறதுக்காக வந்து டைம் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சவாரி கட்ட கிழங்கு அதை சொல்லுவோம் இல்லையா, மரவள்ளி கிழங்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 6 month டைம் விடுவோம், இல்ல 3 month டைம் விடுவோம் அந்த கிழங்கு வந்து இறங்குறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிழங்கு இறங்கினோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பிடிக்குவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 6 years வந்து இந்த கொரியன் இந்த ரெட் ஜின்சங்காக வந்து வெயிட் பண்றாங்க. மற்ற ஜின்சங்லாம் அப்படி கிடையாது. இந்த ஜின்சங் மட்டும் பர்டிகுலரா 6 years வெயிட் பண்றாங்க. காரணம் என்ன? இதுதான் இங்க முக்கியமான சப்ஜெக்ட். காரணம் என்னன்னா 6 years வந்து பாத்தீங்கன்னா அந்த வேரானது 6 வருஷத்துல தான் மெச்சூரிட்டி ஆகுது. அதற்கான மெச்சூரிட்டி தன்மை 6 வருஷம். அந்த 6 வருஷம் மேக்சிமம் சாஃபோனின்கள் இருக்கும். அதுல சாஃபோனின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா கிடைக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் பேஸ் காம்பவுண்ட்ஸ். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான வேலையை நம்ம உடம்புக்கு வந்து ஒரு செய்யுது. அந்த சாஃபோனின் கால்டஸ் ஜின்சனைட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த சாஃபோனின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜின்சனைட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஜின்சனைட்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரத்தத்துல கலக்கும் பொழுது நம்ம வந்து வயோதிகம் இளமைக்கு திரும்புது அப்படிங்கிறது தான் இங்க வந்து சாப்டரே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த சப்ஜெக்ட். நீங்க முழுசா கேட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை 30 வருஷம் 20 வருஷத்துல 30 வருஷம் அதிகமா வாழலாம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல 50 வருஷம் 60 வருஷம் வாழ்வோமாங்கிறத கேள்விதான். ஆனா அப்பேற்பட்ட நிலைமையில 80-90 அசால்ட்டா வாழலாம் ஜின்சங் எடுத்துக்கிட்டா. அப்போ நீங்க இந்த சப்ஜெக்ட நீங்க இறுதி வரைக்கும் என்ன பண்ணணும், கேட்கணும். ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நோன் அஸ் அடாப்டஜன் அப்படின்னு இருக்கு. அடாப்டஜன் என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா 3 விஷயத்துக்கு யூஸ் ஆகும். நியூரலாஜிக்கல், எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் இம்யூனிட்டி. இந்த 3 விஷயமும் ஒரு மனிதனுக்கு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா சுரந்தாதான் தைராய்டு இருக்காது, உங்களுக்கு தைமஸ் கிளான்ஸ் கரெக்டா வந்து நெஞ்சு படபடப்பு, பயம், திகில் இதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமானது உங்களுக்கு விந்தணுக்கள் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராம்ப்டா சுரக்கும். அதே மாதிரி லேடிஸ்க்கு எல்லா விஷயமும் வந்து ப்ராம்ப்டா நடக்கிறதுக்கு இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம இம்யூனிட்டி வந்து எதிர்ப்பு சக்தி இருந்தா மட்டும்தான் பல விதமான நோய்கள்ல இருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பல விதமான விஷயங்களை பண்ணுது. இப்பேற்பட்ட சாஃபோனின், பனாக்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடாப்டஜன், இதே மாதிரி ஜின்சனைட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷ வேர்ல தான் 6 வருஷம் மெச்சூரிட்டியான வேர்ல மட்டும்தான் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாஃபோனின் என்ன பண்ணும்
இருக்கும். அப்பேற்பட்ட வேர்ல இருந்து எடுக்கக்கூடியதுதான் நம்ம வந்து மோடி கேர்ல வெல் கொரியன் ரெட் ஜின்சங் கேப்சூல். இந்த கேப்சூல்ல அமேசிங்கான விஷயம் இருக்கு. நம்ம இதெல்லாம் ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னைக்கு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜின்சங் ரூட் வந்து மேன், அதாவது 2 கால் 2 கை வச்ச மாதிரியே ஒரு 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 முழு மனிதன் மாதிரியே இருக்கும். இந்த ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரூட்டை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன பிட்டு வேற மட்டும் அறுத்து என்ன பண்ணுவாங்க, பவுடர் அடிச்சு ஜின்சங் ரூட் தான் அப்படின்னு விற்பாங்க பல கம்பெனி. ஆனா இந்த கம்பெனி பாருங்க, ஜின்சங் ரூட் மெயின் ரூட் 70%, டெயில் ரூட் 30%. எல்லாரும் டெயில் ரூட்டை தான் அதிகம் வச்சு விற்பாங்க. நம்ம வந்து டெயில் ரூட் 30%, மெயின் ரூட் வந்து பாத்தீங்கன்னா 70% வச்சு பண்றாங்க. அந்த அளவுக்கு எக்ஸலன்ட் சோர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்கே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேன் ரூட்டோட பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீவைட்டலைஸ், ரெஜுவினேட், ஸ்ட்ரெங்தன், இது மூணுமே பண்ணுது. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரோம். இந்த ப்ராடக்ட்டை ஒரு மனிதன் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு பல பேருக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தம், ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டென்ஷன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அசால்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் டென்ஷனா இருக்கேன், நான் டென்ஷனா இருக்கேன், எட்ட முடியுது, இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஆனா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்னமோ குலாப் ஜாமுன் சாப்பிட்றாமே, நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், நான் மன அழுத்தமா இருக்கேன், நான் கவலையா இருக்கேன், நான் வந்து கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது வந்து நீங்களா பேசுறது இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வராது. வாலிப பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது அவங்க டென்ஷன்லாம் ஆக மாட்டாங்க. ஏன் டென்ஷன் ஆக மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரத்த ஓட்டம்லாம் நார்மலாக இருக்கு, அவங்களுக்கு ரத்தத்தில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு. அதனால அவங்க ஸ்ட்ரெஸ்ஸோ மன அழுத்தத்துக்குள்ளேயே போறது இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் நம்மளோட வைட்டாலிட்டிலாம் குறையும் பொழுது, விகர் குறையும் பொழுது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோதிகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும்பொழுது, மெச்சூரிட்டி ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளுக்கு நாள் ரத்தத்தில் நியூட்ரியன்ஸ்லாம் குறைய நரம்பு நாடிலாம் குறைய அங்கங்கே ரத்த ஓட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக போகாததுனால வந்த வினை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு, மன அழுத்தம் அப்படின்ட்டு வருது. இந்த ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் காசஸ் வெரி ரியல் பிசிக்கல் சேஞ்சஸ் இந்த பாடி. ரியலா பிசிக்கல் சேஞ்சஸ், பல விதமான சேஞ்சஸ் வந்து பாடியில ஏற்படுத்திடும். அதான் வந்து இதுல உள்ள ஒரு பெரிய விஷயம். இன்க்ளூடிங் ஹார்மிங் த நியூரலாஜிக்கல், எண்டோக்ரைன் அண்ட் இம்யூன் சிஸ்டம் வரைக்கும் பாதிச்சிடும். இப்ப ஸ்ட்ரெஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடும், ஃப்ரீ ரேடிக்கல் தாக்குதல்னால நம்ம கேன்சர் செல்ஸை உருவாக்கி, இப்ப பிரெயின் வந்து ஓவரா திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், பிரெயின்ல உள்ள செல்கள் டேமேஜ் ஆகும். இதனால என்ன ஆகும், ஞாபகம் மறதி, தூக்கமின்மை, தூக்கத்தை இழப்பீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ணு ஹீட் ஆகும். கண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நீங்க தூக்கத்தை இழக்க கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல உள்ள செல்கள்லாம் வந்து டவுன் ஆகும். இப்படி வந்து பலவிதமான செல்கள், கோடிக்கணக்கான செல்கள் தினந்தோறும் அடிய ஆரம்பிச்சு. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரே வேர்டு இந்த பிரெயினை நிம்மதி இல்லாம பண்றதுனால உங்களுக்கு ரத்த குழாய் அங்கங்க உடையும். அப்போ பலவிதமான எஃபெக்ட் வந்து ஏற்படுத்துது. பிபி, சுகரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் நம்மள ஒரு மனுஷனை மாத்தி போகுது. பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து ஒரு மனிதனுடைய லைஃப் ஸ்டைல் தான் மாத்தி போகுது. அப்பேற்பட்ட லைஃப் ஸ்டைலை பெர்ஃபெக்ட்டா கொண்டு வரதுக்கு இந்த ஜின்சங் வந்து என்ன பண்ணுது, உதவுது. இந்த ஜின்சனாய்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்தத்துல ப்ராப்பரான நியூட்ரியன்ஸை ஏற்றி உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை, தடிமனான ரத்தத்தை, திக்கான ரத்தத்தை தின்னா மாற்றி எல்லா விதமான மெல்லிய நரம்புகளுக்கும் அனுப்பி உங்களுடைய சமாதானப்படுத்துது, சாந்தப்படுத்துது, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மன அழுத்தத்திலேருந்து விடுதலையாக்க வைக்குது. இப்போ பலவிதமான டேமேஜ்லேருந்து வெளியாகிறதுனால இன்னைக்கு நைட்ல தூக்க மாத்திரை போட்டு தூங்குறவங்க எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, நிம்மதியான ஒரு தூக்கம், உறக்கம் இருக்கும். அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க. அவங்க வெரி எக்ஸலண்டா என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. நம்பர் 2, லிவருக்கு பலவிதமான பிரச்சனை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு லிவர்ல வந்து பாத்தீங்கன்னா அக்யூட்னு சொல்லுவாங்க. அக்யூட் லிவர் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லிவர் சுத்தமா வேலை பார்க்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை ரியாக்ஷன் வந்துடும். முகம், கண்ணெல்லாம் வந்து மஞ்சள் ஆயிடும். இப்போ ஜாண்டிஸ், மஞ்சக்காமலையிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு அப்போ அந்த லிவர் வந்து பாத்தீங்கன்னா சிரோசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ்லாம் ஓவரா தாக்குனுச்சு அப்படின்னா பொறிஞ்சு போயிடும் லிவர். அப்போ அப்பேற்பட்ட லிவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனிங் பக்காவா பண்ண வைக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் தண்ணி அடிக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் பண்றாரு அப்படின்னா அந்த ட்ரிங்க்ஸ் பண்றதை லிவர் வந்து ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும், லிவர் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடும். இப்போ லிவர் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆனா என்ன ஆகும், லிவர் ப்ராப்பரா ஒர்க் ஆகாட்டினாலே உங்க ஹார்ட் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. லிவர் ப்ராப்பரா ஒர்க் ஆகாட்டினாலே கிட்னி வந்து டோட்டலா டவுன் ஆயிடும். அப்ப லிவர் டேமேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷனோ, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஸுவல் ஃபங்க்ஷனோ எல்லாமே எதுவுமே ப்ராப்பராகவே இருக்காது. அப்போ எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு தொய்வு ஏற்பட்டுரும். அப்போ இது என்ன பண்ணுது, கொரியன் ரெட் ஜின்சங் லிவரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. சும்மா ஸ்ட்ரெங்தன்ங்கிற ஒரே வார்த்தையில வந்து நம்ம சொல்லிட முடியாது. இந்த லிவரை வந்து புதுப்பிக்குது. எல்லா செல்களையும், புதிய செல்களை, லிவர் செல்ஸை புதுசா உருவாக்குது. லிவரை உருவாக்கி கரெக்டா ப்ராம்ப்டா வச்சுட்டாலே லிவர் 500 வகையான வேலையை பெர் டே செய்யுது. 500 வகைக்கு மேலதான் செய்யுது.
அதை பிளட்டை பியூரிஃபை பண்ணும், நம்ம உடம்புக்கு சத்தை வந்து உங்களுக்கு ஸ்டாமினாவை எடுத்து கொடுக்கும், குளுக்கோஜனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பிளட்ல கொடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிடாத நேரத்துலையும் வந்து உங்களை ஆக்டிவாக வச்சுக்கும். இப்படி பல விதமான வேலையை லிவர் தான் செய்யுது. லிவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் கிட்னி சப்போர்ட் பண்ணும். கிட்னி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இன்னைக்கு எல்லாருக்குமே செக்ஷுவல் ரிதம்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த லிவரை வந்து பெர்ஃபெக்டா பாதுகாக்குது. அப்போ அது மட்டும் இல்லாம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு காரணம் என்ன, இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் டேமேஜ்ல இருந்து நம்ம வெளியே கொண்டு வருது. அதனாலதான் கேன்சரே எதிர்க்குது அப்படிங்கிறோம். கொரியன் ரெட் ஜின்செங் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், அதே மாதிரி உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சரா இருக்கட்டும், அதே மாதிரி டியூமரா இருக்கட்டும், நம்ம உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெரிகோஸ் வெயின் அப்படி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரெட் ஜின்செங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது வந்து 2 சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ 3வது விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து கோயில் குளம் இறங்குறாங்க, ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் டாக்டர்ஸ்ட செலவு பண்றாங்க, பட் எவ்வளவோ மெடிசின் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஹெல்த்ல வந்து என்ன பண்ணல, ஒரு அபரிவிதமான முன்னேற்றம் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி தடுமாறக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிகர் விட்டாலிட்டிக்கு எக்ஸலண்டான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இந்த ஜின்செங்குடைய இன்னொரு பேர் என்ன தெரியுமா, விந்து ஊக்குவியல். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய தன்மை அதுக்கு அதிகம் உண்டு. அப்போ ஸ்பெர்ம்ஸ் அதிகரிக்க இது நாட் ஓன்லி செக்ஸ் மேன். இங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது செக்ஸுவலுக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்றது அப்படிங்கிறது தவறான கண்ணோட்டத்தில் யூஸ் பண்ண போயிடாதீங்க. பட் ஒரு மனிதனுக்கு ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி இருந்தா மட்டும்தான் தான் வந்து அதிக நாள் வாழ முடியும். அப்போ தான் வந்து அதிக நாள் வாழணும்னாலே உயிரணுக்களுடைய எண்ணிக்கை உடம்புல அதிகமா இருக்கணும். நம்பர் 1. அப்போ ஸ்பெர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங் அதிகப்படுத்துது. நிறைய கவுண்டிங் அதிகப்படுத்தும் பொழுது குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுது, குழந்தை உருவாகிறதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, சில பேருக்கு விந்து முந்திரும். விந்து முந்தினுச்சு அப்படின்னா நம்ம உயிரும் சீக்கிரம் முந்திரும், அப்போ நம்மளை விட்டு போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விந்து ஒரு மனுஷனுக்கு முந்தவே கூடாது. அந்த ஹீட்டெல்லாம் நார்மல் படுத்தி உங்களை வந்து சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தி வந்து என்ன பண்ணுது, அந்த நரம்பு தளர்ச்சி நோயிலேருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈடி பால்வினை நோய் இதுலேருந்து நமக்கு வெளியாக்குது. அந்த விந்து முந்துலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. அப்பேற்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் இது வந்து பண்ணுது. 3வது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்த்து போன தன்மையிலேருந்து தடிமனான தன்மைக்கு வந்து அந்த விந்தணுக்களை கொண்டு வரதுனால அப்போ வந்து குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா பிறக்கிறதுக்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் இது ஏற்படுத்துது. இப்பேற்பட்ட ஒரு ராஜ மூலிகையை தான் நீங்க பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தைய உருவாக்குது, ஒரு உயிரணுக்களை உருவாக்குது, விந்து முந்துதலை வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துது. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கொடுக்குதுன்னா அது எப்பேற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராடக்ட் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க போய் கொரியன் ரெட் ஜின்செங் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல போட்டு பாருங்க. 16,000 சொச்சு ரூபா ரேட்டு. எவ்வளவுங்க? 16,000 ரூபாய். அந்த ப்ராடக்ட் அது எத்தனை கிராம்? ஜஸ்ட் 67 கிராம் உங்களுக்கு 16,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா நம்ம வந்து எவ்வளவு கம்மியான ரேட்ல வந்து உங்களுக்கு இந்த மோடிகேர் கம்பெனி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது இந்த விஷயத்த. இப்போ 4th சாப்டருக்கு நம்ம போறோம். அத்லெட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் பண்ணுவாங்க, கபடி விளையாடுவாங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது லைட்டா ஒரு சுளுக்கு இருந்துச்சுன்னா ஒரு மெடல் இழந்துருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா அத்லெட்ஸுக்கும் ஸ்விம்மிங் நீச்சல் வீரர்களுக்கும் இது வந்து ரொம்ப அட்டகாசமான பொருள். அவங்க எனர்ஜியை லாஸ் பண்ணும்போது ஸ்டாமினாவை, வைட்டாலிட்டியை, பவரை வந்து அதிகரிக்கிறதுக்கு, என்டூரன்ஸ் பவரை வந்து கொடுக்கறதுக்கு அபண்டன்ஸா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், அவங்கள பார்த்தா ஜின்செங் சாப்பிடுற பசங்களையும் அடுத்த பசங்களையும் பார்த்தாலே இவங்களை பார்த்தாலே ஒரு கட்ஸா நிற்பாங்க. அந்த ஒரு தைரியம், அந்த திடகாத்தம் எல்லாமே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மென்டலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அப்பேற்பட்ட ப்ராடக்ட் அத்லெட்டுக்கு. அது மட்டும் இல்லாம பாடி பில்டர்ஸ் இவங்களை ஃபோக்கஸ் பண்ணலாம். பாடி பில்டர்ஸ் ஜிம்ல உள்ளவங்க எல்லாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்ணும்போது வந்து ஹார்ட் பிளட் எல்லாம் கரெக்டா ஃப்ளோ சப்போர்ட் பண்ணணும். பிபி எல்லாம் வந்து நார்மலா வச்சுக்கணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி பில்டர்ஸ்க்கு, வெயிட் லிஃப்டிங் பண்றவங்களுக்கு எக்ஸலண்டான யூஸ். முக்கியமா நான் சொல்ல வர்றது, உங்களை வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றதுலாம் ஐடி பீப்புள்ஸ் இந்த கொரியன் ஜின்ஸை கொடுங்க. ஐடி பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னா ஒரே இடத்துல யாரெல்லாம் உட்காந்தே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தம்லாம் வந்து என்ன பண்ணாத அளவுக்கு பெரிய லெவல்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்காது, சப்ளை இருக்காது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெர்ம்ஸ்லாம் நிறைய ரேடியேஷன்னால வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னால, மொபைல்னால, நிறைய வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ்னால அவங்களுக்கு வந்து ரேடியேஷன் தாக்குதல் அதிகம். இப்போ ரேடியேஷன் தாக்குதல்லேருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்து அவன் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆற்றல் உள்ள மனிதனா இருக்கணும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா கொரியன் ரெட் ஜின்செங் அவங்களுக்கு ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம மைண்ட் ஒர்க், ரொம்ப சிந்திச்சு எழுத்தாளர், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மியூசிஷியன், அது மாதிரி வந்து மைண்ட் லெவல்ல நிறைய சிந்திக்கிறவங்க,
அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க, நம்மளவே நெட்வொர்க்கர்ஸ், நம்ம அலையிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜின்சங் ரொம்ப அவசியம். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, காக்கா வலிப்பு, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட உள்ள நோய், ஃபிட்ஸ் வரவங்க, அது மாதிரி வந்து பார்த்தா இரும்பு கொடுத்தாதான் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெயின்ல இந்த ஜின்சனாய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயின்ல போயிட்டு சிக்னல்ஸ் கொடுத்து அவங்கள ப்ராம்ப்டாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லாக்கிடும். இன்னைக்கு பல பேர் தூக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ் வரவங்க எல்லாம் இருக்காங்க, தூக்கத்திலேயே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் நரம்பு தளர்ச்சி இருந்ததுன்னா தூக்கத்திலேயே உங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பல பேர் வந்து ஹெல்த் சேலஞ்சஸோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட். நீங்களும் நானும் என்ன பண்றோம், இந்த ஜின்சங் எடுத்து ப்ரமோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். அவங்களுக்கு நோய் இருக்கு இல்ல அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ஜின்சங் எடுத்து நீங்க ப்ரமோட் பண்ணுங்க. நாட் ஓன்லி பிவி, நாட் ஓன்லி சேல்ஸுக்காக பார்க்காதீங்க. ஒரு நல்ல ஒரு ஹெர்பு, கடவுள் கொடுத்த ஹெர்பை எப்படியோ நம்ம பண்ண புண்ணியம், கொரியாலேருந்து இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டான் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. மோடிகர் கம்பெனி என்ன பண்ணிடுச்சு, கொண்டு வந்து இந்தியாவில் சேர்த்துருச்சு. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எக்ஸ்க்ளூசிவ் அரேஞ்ச்மெண்ட். இந்த எக்ஸ்க்ளூசிவா அந்த மோடிகர் கம்பெனிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. காரணம் அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை ஒன்லி ரெட் ஜின்சங், இன்னைக்கு பல பேர் ஜின்சங்னு போட்டு ஜின்சங் கேப்சூல்னு போட்டு பலவிதமான சைட்ல வந்து நம்ம ஈஸியா கிடைக்கக்கூடிய ஹெர்பு மூலிகை என்ன பண்ணுவாங்க, கலந்துதான் மாத்திரை தயாரிப்பாங்க. ஆனா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ரெட் ஜின்சங், இதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எலிக்சர் ஆஃப் லைஃப். இது வந்து பாத்தீங்கன்னா இன்றியமையாத ஒன்று, எல்லாருடைய வாழ்வுக்கும் இன்றியமையாத ஒன்று. இது வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடுலாம் கிடையாது, இது எல்லாருக்குமே யூஸ். பெண்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும், முக்கியமா சொல்ல போனா உங்களுக்கு ஃபைப்ராய்டு பிரச்சனை, இந்த பீரியட் சம்பந்தப்பட்ட நேரத்துல மார்பகத்தை அழுத்தக்கூடிய பிரச்சனை, வலி பிரச்சனை, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், எல்லாத்துக்குமே கிளாஸா வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராடக்ட். அது மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், டயபெட்டிஸ்க்குலாம் டைப் 2 டயபெட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஆஃப் டயபெட்டிஸ் சொல்லுவோம் அந்த ப்ராடக்ட். டைப் 2 டைப் 1 ஒன்று வர, டைப் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையில வர்றது. அப்போ அந்த டயபெட்டிஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணிடும். உங்களுக்கு வந்து பேன்க்ரியாஸ்லாம் இயல்பாவே ஒர்க் பண்ண வச்சு இன்சுலினை நார்மலாவே சுரக்க வச்சு என்ன பண்ணிடும், அதுல டயபெட்டிஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இது அற்புதமான, இன்சுலின்ல இருந்து வெளியே வர்றதுக்கு டைப் 2 டயபெட்டிஸ்க்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கிளாஸா இருக்கு. அப்பேற்பட்ட ப்ராடக்ட் நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, வாங்கி சாப்பிடுங்க. இந்த கம்பெனில ஒவ்வொருத்தவங்களும் சொல்லணும், ஐ ஆம் ஏ ப்ரௌட் ஆஃப் மோடிகேர் கன்சல்டன்ட் காலரை தூக்கிட்டு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இப்பேற்பட்ட ப்ராடக்ட் நீங்க இதை சாப்பிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில 15 வருஷத்துல இருந்து 20 வருஷம் அதிகமா வாழ்வீங்க, டைம் அதிகமா வாழ்வீங்க. ஏன் அப்படின்னா இது ஸ்பெர்ம்ஸ் உயிரணுக்கள் அதிகப்படுத்தும். இன்னைக்கு வந்து சித்தர்கள்லாம் உயிரணுக்கள் என்ன பண்ணுவாங்க, விந்த முந்த விடாம சிந்தாம என்ன பண்ணுவாங்க, விந்து சிந்தாம குண்டலமா மாத்தி தலையில பின்னாடி கொண்டு போய் வச்சுப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குண்டலமா மாத்தி வச்சுட்டாங்கன்னா காந்தம் மாரி உருட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க சக்தியால கொண்டு வந்து வச்சுப்பாங்க. அப்ப அதிக நாள் உயிர் வாழ்வாங்க. அப்பேற்பட்ட அந்த விஷயம் நீங்க பண்ணாமையே உங்களுக்கு உயிரணுக்களை அதிகமா உருவாக்கி என்ன பண்ணிடும், நம்மள அதிக நாள் நீடித்து வாழ நமக்கு தருது. ஒரு அற்புதமான ப்ராடக்டை நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச்.